இந்த நாள் தான் என்னோட வாழ்க்கையில வசந்த காலம். அதுக்கப்புறம் நான் வெண்மதியோட பக்தன் கிருஷ்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனை கீர்த்தி பக்தனா மாத்தி காட்டுறேன். நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் போல. மணி அடிக்குது. புது நம்பரா இருக்கு. ஹலோ, நான் வெண்மதி பேசுறேன். என்ன இந்த நேரத்துல போன் பண்ற? ஓ, வேற யாருக்கோ போன் போடுறதுக்கு பதிலா எனக்கு போட்டியா? இந்த நேரத்துல வேற யாருக்கு நான் கால் பண்ண போறேன்? என்ன ஏதோ உன் லவ்வர் கிட்ட பேசுற மாதிரி ஏன் கிட்ட பேசிட்டு இருக்க? ஏன்னா நான் உன்னை லவ் பண்றவளாச்சே, அதான். ஏய், என்ன நேரங்கட்ட நேரத்துல போன் பண்ணி கலாய்க்கிறியா? நாளைக்கு காலையில நான் உன்னை மீட் பண்ணணும், ரொம்ப அவசரம். அதுக்காக தான் இப்போ கால் பண்ணேன். என்ன விஷயம்? போன்ல சொல்ற விஷயம் இல்ல, ஆனா ரொம்ப அவசரமான விஷயம். அப்படி என்னடி தலை போற அவசரம்? நாளைக்கு காலையில 9 மணிக்கு நடேசன் பார்க்குக்கு பக்கத்துல இருக்கிற காஃபி ஷாப்ல இல்ல, பார்க்குக்கு வாசல்ல நம்ம மீட் பண்றோம். நீ சொல்லிட்டா மீட் பண்ணணுமா? என்னாலலாம் வர முடியாது. வரணும். ஏய் ஏய், என்ன இவ எனக்கே ஆர்டர் போடுறா? எதுக்கா இருக்கும்? மா, எனக்கு என்னவோ நாம வந்து அவளை பாக்குறது நல்லதா தோணலமா. உன்னோட கௌரவத்துக்கும் அந்தஸ்துக்கும் ஆஸ்திக்கும் உன்னை பார்க்க எவ்வளவு பேர் அப்பாயின்மெண்ட் கேட்டு வெயிட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இவ ஒரு அனாதை, இவ கூப்பிட்டானு நீ பார்க்க வரலாமா? இது உன் கௌரவத்துக்கு இழுக்குமா? மா வேணாமா, போயிடலாமா? அண்ணா, சும்மா பேச்சு தொடக்கி தான் நான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். நீங்க எனக்கு இப்படி தொந்தரவா இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்களை அங்கேயே விட்டுட்டு வந்திருப்பேன். என்னம்மா இப்படி சொல்லிட்ட? பின்ன என்னன்னா, அவ கூப்பிட்டாலேன்னு நான் ஓடி வந்துட்டேன்னா அதுக்கு பின்னாடி 1000 காரணம் இருக்கும். அதுல ஒரு காரணம் தெரிஞ்சிருந்தா கூட நான் ஏமா உன்னை கேள்வி கேட்க போறேன்? அவ என்ன கூப்பிட்டதுக்கு காரணம் நான் இந்த ஊரை விட்டு ஓடிடுறேன். நீ இந்த மாதிரி அன்பையும் என்னையும் இணைச்சு வச்சு பேசாதன்னு சொல்றதுக்காக தான் இருக்குங்கிறது என்னோட எண்ணம். ஓஹோ, அப்போ நீ தான் இதெல்லாம் பண்றேன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறியா? நான் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வேலையெல்லாம் என்ன தவிர வேற யாரு பண்ணுவாங்கன்னு அவ யோகம் பண்ணிருக்கலாம். அண்ணா, தெரியுது தெரியல அதுவா இப்ப முக்கியம்? ஆமா, வரணும்னு ஏதோ அதிகாரமா கூப்பிட்டான்னு சொன்ன. எனக்கு அந்த ஒரு விஷயம் தான் இடிக்குது. சரி, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, நாம மண்டையை போட்டு உடைச்சுக்கிறதுக்கு பதிலா அவ மண்டிலே 4 தட்டு தட்டி கேப்போமா? பாத்தியா தங்கச்சி, அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நம்மள வர சொல்லிட்டு அவ இவ்வளவு லேட்டா வருவா. என்ன கிண்டலா? எங்களை வர சொல்லிட்டு நீ இவ்வளவு லேட்டா வர? டயத்தை பாருங்க, நான் சொன்ன 9 மணிக்கு இன்னும் 1 நிமிஷம் இருக்கு. நீங்க சீக்கிரமா வந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆமா தங்கச்சி, இன்னும் 1 நிமிஷம் இருக்கு.
என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நடுராத்திரியில எனக்கு போன் பண்ணி என்ன வர சொல்ற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய ஆளா? ஏய், என்ன என் தங்கச்சி அடிக்கிற? ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? ஸ்கூல் ஃப்ரெண்டுன்னு வீட்டுக்கு வந்துட்டு அந்த வீட்ல கலவரத்தை உண்டாக்க பாக்குறியா? பிரச்சனை உனக்கும் எனக்கும் தான். நீ நேரடியா என்கிட்ட மோதணும். அதை விட்டுட்டு குழந்தைய வச்சுட்டு என்னடி பண்ணிட்டு இருக்க? அம்மாவையே தெய்வமா நினைச்சிட்டு இருக்கிற குழந்தை மனசுல புது மம்மிய கேளுன்னு விஷத்தை விதைக்கிற. இந்த பாவம் உன்னை சும்மா விடாதே, விடவே விடாது. எனக்கு ஆதரவு கொடுத்த குடும்பம் அது. அத என்ன வச்சு அழிக்க பாக்குறியா? என் மேல இருக்கிற கோவத்தை அவங்க மேல காட்டாத. நான் இப்ப கூட அங்கிருந்து போறதுக்கு தயார். போனா அன்பு சாரோட உயிரை இழந்துருவாரு. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் அங்கேயே இருக்கேன். இல்லன்னா நான் எப்பவும் அங்கிருந்து போயிருப்பேன். நிறுத்திக்கோ, உன்னோட அசிங்கமான ஆட்டத்தை இதோட நிறுத்திக்கோ. இல்லன்னா என்னடி பண்ணுவ? நான் அங்க வந்து உட்காருவேன். வந்தா என்ன நடக்கும்னு தெரியும்ல. ராம் உன்னை ஓட ஓட விரட்டுவாரு. நீ உன் எல்லைக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் எதுவும் பண்ண மாட்டேன். நீ எல்லாம் மீறினா நானும் மீறுவேன். ஜாக்கிரதை, ஒழுங்காரு. ஆமா, அவ என்ன சொல்லிட்டு போனா? அசையாதீங்க மாமா. ஆமா, பாத்து பாத்து பாத்து. அவதான் கண்ணத்தை பார்த்து அரையறான்னு தெரியுதுல்ல. கண்ணத்தோட காதையும் யார் உங்களை காட்ட சொன்னது? காப்பியா சாப்பிட்டுக்கிறேன். எப்ப பார்த்தாலும் சாப்பாட்டு பிரச்சனை தான். கொஞ்சம் பொறுத்துக்கோமா. சரியாயிடுச்சு. கேக்குது. அப்பவே நான் போவேனான்னு சொன்னேனே தங்கச்சி, கேட்க மாட்டேன்ட்டியே. இப்படி போட்டு தாக்கிட்டாலே. அவளுக்கு என்ன தைரியம் இருந்தா உங்களை வர சொல்லி இப்படி அடிச்சிருப்பா? நீங்க 2 பேர் போயிருக்கீங்க. அவளை இழுக்க வச்சு 4 சாத்த வேண்டியதை விட்டுட்டு ஆளுக்கு ஒரு கணத்தை காட்டிட்டு அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோமா. நாங்க எங்க கண்ணை இங்கதான் இருக்கு, அடிச்சு கூட காட்டிட்டு வந்திருக்கோம். ஆளை பாரு, மாறி மாறி பேசி வார்த்தைகள் தரிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ பட்டுன்னு எங்களை அடிச்சுட்டா. ஆமா, ஒரு நிமிஷம் லேட்டா இருந்தா மட்டும் அப்படியே கிழிச்சிருப்பீங்க. இங்கதான் உங்க வீரம்ல. வெளியில போனா அடி உத வாங்கிட்டு இங்கதான் வருவீங்க. ஐயோ, உங்க பிரச்சனையை விடுங்க, சும்மா பேசிக்கிட்டு. ஆமா,
அவ எந்த தைரியத்துல உங்க 2 பேரையும் அடிச்சான்னு தெரியலையே. வேற என்ன தைரியம்? அவ பக்கம் நியாயம் இருக்குங்கிற தைரியம் தான். அந்த தைரியம் இல்லைன்னா கிறிஷ் இருக்காங்கிற தைரியம் தான். அதான் நான் அப்பவே சொன்னேன், உங்களுக்கு கேட்கலையா? எனக்கு எங்க தங்கச்சி கேட்டுச்சு? என் காது இப்பதானே கேட்க ஆரம்பிச்சிருக்கு. நான் என் வேலையை நிறுத்தலன்னா அவ இங்க வந்து உட்காந்துருவானா? அவ அப்படியா சொன்னா? அப்படியா அவ செஞ்சாலும் செஞ்சிருவா தங்கச்சி. எப்ப அவ செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீற முடிவு பண்ணிட்டாலோ இதுக்கு மேல நம்ம ரூட்டை மாத்தி தான் ஆகணும். ரூட்னா? அது அந்த குழந்தை பின்னாடி சுத்துறதை விட்டுட்டு நீ கிறிஷ் பின்னாடி சுத்தலாம். அவ கிருஷையும் பார்க்க மாட்டா, ராமையும் பார்க்க மாட்டா. அவ வாழ்க்கைய பார்த்துட்டு அவ போயிட்டே இருப்பா. கீர்த்தி சொல்றதும் சரிதான் மாப்பிள்ள. நம்ம புள்ள ஏற்கனவே அப்படி ஓடுனவன் தானே. அதனால்தான் நான் எல்லா செக்கையும் அவளுக்கு வைக்கிறேன். ஆனா அவ அதுல இருந்து தப்பிச்சுட்டே இருக்கா. கூடிய சீக்கிரம் நான் அவளை வசமா மாட்ட வைக்கிறனா இல்லையான்னு பாருங்க. என்னையே அடிச்சிட்டால. அவ என்னையும் தான் அடிச்சால கீர்த்தி. உங்களை அடிச்சதுக்கும் என்ன அடிச்சதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் இப்ப அடிக்க போற அடி அவ இனிமே எந்திரிக்க முடியாத அடியாதான் இருக்கும். பொறுத்திருந்து பாருங்க. என்ன இப்படி தப்பு பண்ண வச்சுட்டே. நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறக்கூடாதுன்னு தானே நான் அமைதியா இருந்தேன். என் அமைதியை மட்டும் கெடுத்திருந்தா நான் இந்த மாதிரி நடந்திருக்க மாட்டேன். என்ன கெடுக்கணுங்கிறதுக்காக இந்த குடும்பத்தோட நிம்மதிய அவ கெடுக்கணும்னு நினைச்சிட்டா. அதனாலதான் நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். இது அவசரம்னு கூட சொல்ல முடியாது, அவசியம்னு தான் சொல்லணும். குழந்தையோட மனசுல அவ விஷத்தை விதைக்கிறத என்னால அனுமதிக்கவே முடியாது. இருந்தாலும் நான் அவளை அடிச்சிருக்க கூடாதுன்னு தான் என் மனசு சொல்லிட்டே இருக்கு. எனக்கு அதை விட்டா வேற வழியும் தெரியல. என்னை என்னாலேயே கட்டுப்படுத்த முடியல. அவ தன்னோட காரியத்தை சாதிக்க யார வேணாலும் யூஸ் பண்ண தயங்க மாட்டா. இந்த விஷயத்துல அவ குழந்தைய நடுவுல கொண்டு வந்தத என்னால ஏத்துக்க முடியல. அதனாலதான் நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். என்ன மன்னிச்சிரு சாமி. நீ எனக்கு எவ்வளவோ பிரச்சனைகளை கொடுத்திருக்க, நான் அதை எதிர்கொண்டும் இருக்கேன். ஆனா இந்த பிரச்சனையை மட்டும் எனக்கு நீ கொடுத்துறாத. இதை என்னால எதிர்கொள்ளவும் முடியாது, ஏத்துக்கவும் முடியாது. நான் அவ வழியிலேயே குறுக்கிடாதப்போ அவ ஏன் என்ன பார்த்து பயப்படணும்? இல்ல என்ன பழிவாங்க ஏன் துடிக்கணும்? அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. எனக்கு நல்ல வாழ்க்கைய கூடன்னு நான் உன்கிட்ட கேக்குறத விட அவளுக்கு நல்ல புத்திய கூடன்னு தான் நான் உன்கிட்ட கேட்பேன். ராமோட வாழ்க்கை அவ கையில இருக்கு. என்ன கைவிட்ட மாதிரி என் ராம கைவிட்டுறாத.
வெண்மதி, நீ என் புது மம்மியா வரப்போறேன்னு நான் இவங்க கிட்ட சொன்னேன். இந்த மம்மியை நானே செலக்ட் பண்ணேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு இந்த போட்டோல எடுக்கிறீங்க? உங்க 2 பேர் போட்டோவையும் எங்க வாட்ஸ்அப் குரூப்ல போட போறோம். பாப்பா அதெல்லாம் தப்பு. எல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரியாதா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி டெலீட் பண்ண சொல்லு. முடியாது டேடி, நான் தான் உங்களை வர சொன்னேன். சார் ஆர்டர் ப்ளீஸ். சார் ஆர்டர் ப்ளீஸ். என்ன வேணும்? சார் என்ன சார், நான் கேட்க வேண்டியது நீங்கள் கேட்குறீங்க. சார் நான் தான் சார் இங்கே வெயிட்ரு. என்ன சார் சாப்பிட்றீங்க? என்ன இருக்கு? ஃபுல் மீல்ஸு, மினி மீல்ஸு, சாம்பார் சாதம், புளி சாதம். டிஃபன் எதுவும் இல்லையா? இருக்குது சார். பின்ன அதை சொல்லாமல் வேறு எதாவது சொல்லிட்டு இருக்கீங்க? சார் லஞ்ச் டைம் இது. பொதுவாக லஞ்ச் ஐட்டம் தான் கேட்பாங்க. டிஃபனில் என்ன இருக்கு? ரோஸ்ட்டு, ஸ்பெஷல் ரோஸ்ட்டு, கீ ரோஸ்ட்டு, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, இட்லி. இது ஆனியன் ரவா இருக்கா? இருக்குது சார். சரி, அதையே எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். வாய்ஸ் வேற, இது வேற ஜனனி. புரியாம பேசாத. எனக்கு அதெல்லாம் தெரியாது டேடி. என்கிட்ட நீங்க டைம் கேட்டிருக்கீங்க, அதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். எனக்கு புது மம்மி வேணும். புது மம்மி முடியாதுன்னா பழைய மம்மியை காட்டுங்க. ஹலோ, ஒரு நிமிஷம் சார். இங்க வாங்க. என்ன இது? நான் என்ன கேட்டேன்? ஆனியன் ரவா தானே கேட்டேன். இது எடுங்க. சார் என்ன சார் இப்படி பண்ணுறீங்க? எப்படி பண்ணிட்டாங்க? நான் என்ன கேட்டேன், நீங்க என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க? அதுக்கு பிளேட் தள்ளி விடுவீங்களா? மாற்றி கொடுக்க சொன்னால் மாற்றி கொடுக்க போகிறோம். நான் கேட்டதை நீங்க கொடுக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு என்னமோ பேசிட்டு இருக்கீங்க. சாப்பிட வந்துட்டா நீங்கள் என்ன கடவுள் நினச்சினுக்கிறீங்களா? நீங்கள் காசு கொடுக்குறீங்க, நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் சொல்லி தானே இருக்கேன். சார் போங்க, உங்க வேலையை பாருங்க. ஹலோ, என்ன ப்ராப்ளங்க? சார் இவர் ஆனியன் ரவா தோசை கேட்டார். நான் ரவா தோசையும் மாற்றி எடுத்துட்டு வந்துட்டேன் சார். அதுக்காக பிளேட்டு தள்ளி விட்டார் அப்ப சார். இவங்க மேல ப்ரோ. நீங்கள் இருங்க சார். சாரி, நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்கள் போய் அவர் கேட்டதை எடுத்துகிட்டு வாங்க போங்க ப்ளீஸ். இதை க்ளீன் பண்ணுங்க. சொல்கிறேன்ல, எடுங்க. சாரி ப்ரோ, ஒரு சின்ன மெஸ் ப்ரோ. ஆக்சுவலி நீங்கள் தான் அப்படி பண்ணீங்கன்னு என்னால் நம்பவே முடியல. ஆமா ப்ரோ, நான் ஏன் இப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல. பொதுவாக மனசில் பிரச்சனை இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் நடக்கும். என்னாச்சு? வேற யார்? என் பொண்ணு தான். உங்கள் பொண்ணா? அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறாங்க. நீங்கள் அப்செட் ஆகிற மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க என்ன சின்ன குழந்தை தானே? அவ பெரிய மாதிரி முடிவு எடுத்துட்டு அதுக்கு என்ன ஒத்துக்க சொல்லி அடம் பிடிக்கிறா. அப்படி என்ன செய்ய சொல்லி அடம் பிடிக்கிறாங்க? அவளுக்கு அம்மா வேணுமா? அதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றா? அது வீட்டுக்கு வந்து கெஸ்டா தங்கி இருக்கிறாங்களே. அன்பு சார், குழந்தை அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சிருக்கா. அவளுக்கு முன்விளைவும் தெரியாமல் பின்விளைவும் தெரியாமல் அவள் சொல்லிட்டா. விடுங்க சார், இது ஈஸியாக சரி பண்ணிடலாம். இங்கே பாருங்க, முதல்ல குழந்தைங்க கிட்ட நாம் பெரியவங்களா இருந்து இதை டீல் பண்ணவே கூடாது. நாமளும் குழந்தைங்களா மாறி தான் இதை டீல் பண்ணணும். நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, அதெல்லாம் சரி பண்ணிடலாம். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. உங்கள் தோசை வந்துச்சு, வைங்க. எங்க சாரிங்க, உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டதுக்கு மன்னிச்சிருங்க. ஐயோ பரவாயில்ல, விடுங்க சார். நீங்கள் எதோ டென்ஷனாக இருந்திருக்கீங்க, நான் தான் கவனிக்காமல் விட்டேன். நீங்க என்ன சாப்பிட்றீங்க? காஃபி. ஓகே, ப்ரோக்கு ஒரு காஃபி. ஓகே சார். காஃபி வர லேட்டாகும்னு நினைக்கிறேன். நீங்கள் சாப்பிடுங்க ப்ளீஸ். சாப்பிடுங்க பிரதர். இட்ஸ் ஓகே.